சூஸ் குடிச்சிட்டார். ஜூஸ் என்னது? சூஸ் குடிச்சிட்டார். இதெல்லாம் ஒரு நியூஸ். அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் ஓட்டினார். ஆமாம், பெரிய பெரிய பைலட், பெரிய அஜித் குமார் ட்ரோன் காம்படிஷனில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த கொத்தடிமைகள் மைண்ட் செட்டு இந்த உடன்பிறப்புகளுக்கு ஊப்பிக்கு 200 ரூபாய்க்கு வேண்டி பிச்சை எடுத்து சுத்தக்கூடிய ஊப்பிகளுக்கு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீ என்ன பண்ணோம்? அப்போ இன்பாவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு அடுத்த சந்ததியை ரெடி பண்ணோம்ல, அதுக்கு இப்போவே நம்ம தொடச்சி விட்டு அப்புறம் கொஞ்சம் கழுவி விட்டு, சீட்டை சொன்னேன் அதெல்லாம் கழுவி விட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தானே வச்சுருக்கணும். ஒரு சின்ன ஊசியை விட்டு இந்த பக்கத்தில் அண்ணாமலை, அந்த பக்கத்தில் சீமான் 2 பேரும் சேர்ந்து அப்படி உடச்சி விட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பெரியாருங்கிற பிம்பமே உடைய ஆரம்பிச்சிச்சு. நீ போடுற பிச்சையை நான் ஏன் வாங்கணும்? நீ போடுற பிச்சையை நான் ஏன் வாங்கணும்? தமிழர்களுக்கு இது கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த திராவிட மாடல் அரசா எங்க இருந்த ஒரு தமிழ் சமூகத்தை எங்க கொண்டு வந்து விட்டுருக்க? வெக்கக்கேடு என்று சொல்வதா, மானக்கேடு என்று சொல்வதா, இல்லை தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு என்று சொல்றதா அப்படின்னு தெரில. அடிக்கலாம் ஜால்ரா, ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் ஜால்ரா அடிக்கக்கூடாது. மானகெட்ட பயிலுவார். யாரை சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு போக உங்களுக்கு புரியும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சராசரத்துலேயும் இந்த மாதிரி ஒரு 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 ஸ்டாக் இருக்கவே முடியாது. இந்த திராவிடியன் ஸ்டாக் இல்லை, தமிழன் அப்படிங்கிறவன். இந்தியாவில் ஆக பழமையான மொழி இந்த தமிழ் மொழி தான். அப்போ இந்திய தேசியத்தை வழிநடத்தக்கூடிய திறமை இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த தமிழ் பேசக்கூடிய பாரதிய மக்கள். ஆனால் நம்மளை எப்படி வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் குடிச்சிட்டார். ஜூஸ் என்னது? சூச்சு குடிச்சிட்டார். இதெல்லாம் ஒரு நியூஸ். ஜூஸ் குடிச்சது நியூஸாக போட்டிருக்கானுங்க இங்கே தமிழ்நாடு மீடியா, ஆர்எஸ்பி மீடியா. அதாவதுங்க இந்த மீடியாவை பற்றி ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசியிருப்பார். அதாவது எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பம்பாயில் ரெட் லைட் ஏரியா நடத்துகிற மாதிரி நடத்துகிறானுங்க அப்படின்னு பேசியிருப்பார். எதுக்குங்க இவ்வளோ கடுமையான சொற்களை இந்த ஆர்எஸ் பாரதி உபயோகப்படுத்துகிறாங்கன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த ஏரியாவில் எப்படியெல்லாம் நடத்துவாங்கன்னு சொல்ல. என்ன சொல்லணும், அவருக்கு தான் தெரியும் இந்த மீடியா எப்படி நடத்துவாங்க அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் கூட அந்த ரெப்யூட்டேஷனை கொஞ்சம் கூட தவற விடாமல் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஜூஸ் ஊட்டி விட்றாராம். கியூட் மொமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நான் சும்மா சொல்லுங்க, இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போடக்கூடிய விஷயம். கியூட் மொமெண்ட்ஸ். அவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது 2 கப்பல்கள் நம்ம நேவிக்கு வந்து சமர்ப்பிச்சிருக்காரு பாரத பிரதமர். ஓகே, இண்டோ பசிபிக் ரீஜன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும், குளோபல் செக்யூரிட்டிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. எந்த சேனலில் அதை பற்றி நீங்கள் பேசுனீங்க? எந்த சேனலில் பற்றி அதை விவாதமாக்குனீங்க? எவ்வளோ ஷார்ட்ஸ் அதை எடுத்து போட்டிங்க சொல்லுங்கள்? இங்கே ஜூஸ் கொடுத்துட்டாராமா. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் ஓட்டினார். ஆமாம், பெரிய பெரிய பைலட், பெரிய அஜித் குமார் ட்ரோன் காம்படிஷனில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. ட்ரோனை கையில் கொடுத்துருக்காங்க, அது யாரை வேணாலும் ஓட்டலாங்க. பார்த்தீங்களா, ட்ரோன் ஓட்டுறாரு, ட்ரோன் ஓட்டி மகிழ்ந்தார் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நியூஸ் வர்த்தி ஐட்டமா? இந்த விஷயத்தை கொண்டு போய் போட்டிருக்காங்க. ஐஎஸ்ஆர்ஓ எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா டாக்கிங் பண்ணியிருக்கு. அதாவது நம்மளோட விண்வெளி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓ இருக்குது பார்த்தீங்களா, அவங்க டாக்கிங் பண்ணியிருக்காங்க. தேசத்தில் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இது. இதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? அதை பற்றி பேசுகிறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ். அதாவது உதயநிதி ஸ்டாலின் வராரு, அதுக்கப்புறமா இன்பநிதி வராரு. இந்த கொத்தடிமைகள் மைண்ட் செட்டு இந்த உடன்பிறப்புகளுக்கு ஊப்பிக்கு 200 ரூபாய்க்கு வேண்டி பிச்சை எடுத்து சுத்தக்கூடிய ஊப்பிகளுக்கு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீ என்ன பண்ணணும்? உன்னோட வேலை என்ன? இங்கே இருக்கக்கூடிய அவல நிலை என்ன? எத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க? அதாவதுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, நர்ஸு, செவிலியர்கள், டாக்டர்கள், டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, பஸ் தொழிலாளிகள் எல்லாருமே போராடிட்டாங்க. இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிறாங்களே அப்பாவும் பையனும், அந்த இடத்துல ஜல்லிக்கட்டு வீரர்களும் போராடி இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜாதி பாகுபாடு இருக்குது, டோக்கன் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க, டோக்கன் ஜாஸ்தியாக கொடுத்து ஒரு 3 கிராமத்தை வந்து தள்ளி வைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிருக்கு. அதாவது ஒரு படத்தில் வடிவேல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சார் வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பூத் ஓனரே ஃபோன் பூத்துக்குள்ளே போடாமல் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலவரம் இருக்குன்னு அதை அட்ரஸ் பண்ணணும். மீடியாவோட வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது தான் மீடியாவோட வேலையாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த டிஎம்கே ஐடி விங் மாதிரி செயல்படுறாங்க பார்த்தீங்களா, ரொம்பவே வெக்கக்கேடாக இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்பவே வெக்கக்கேடான ஒரு நிலைமை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை இந்த கொத்தடிமைகள், இந்த திமுக காரங்களாம் பார்க்குறதுக்கு அவனுங்க எப்படி அவங்களுக்குள்ள அந்த ரத்தம் ஓடுதா இல்லை வேற ஏதாவது ஓடுதா அப்படின்னு தெரியல. அதாவது மூத்த அமைச்சர் மூர்த்தி அப்படிங்கிறவர் மதுரையோட ஸ்ட்ராங் மேன். நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், அவரோட அரசியல் அனுபவம் என்ன, அவர் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை, கடுமையாக எதிர்த்தாலும் அதோட வயசு என்ன, அதோட அனுபவம் என்ன, உட்காந்துட்டு பேண்ட்டில் தூசி தட்டிக்கிட்டு இருக்காரு. இல்லையா, வெட்கமாக இல்லையா? தன்மானம் எல்லாம் உங்களுக்கு தன்மானங்கிறது இல்லையா? இல்லை சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா? அந்த பையன் வயசு என்ன? உங்கள் பேர வயசை விட சின்ன பையன். நல்ல வேலை பையன் பேண்ட்டு போட்டு வந்தான், அந்த பேண்ட்டில் தூசியை தட்டிக்கிட்டு இருக்காரு.
நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள்லாம் எப்படியா சுயமரியாதையை பற்றி பேச முடியும்? சுயமரியாதையை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது தகுதியோ அருகதையோ இருக்கா? சுயமரியாதையை பற்றி பேசுகிறீங்க. அந்த பையன் முன்னாடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு சீட்டை வழிய விடுறாங்க. பிடிஆர் அவர்களோட நிலைமை நினச்சா தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்தில் எங்கள் அப்பா யார், எங்கள் தாத்தா யார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கு முன்னாடியே எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா அப்படின்னு 4ஆம் கலைஞரை கொண்டு வந்து நிப்பாட்டி டம்மி பண்ணியிருக்காங்க. அந்த மனுஷன் ஓரளவுக்கு அந்த தௌலத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. எல்லாருமே எந்திரிச்சு நின்னாலுமே இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மிஞ்சி போனால் என்னடா இந்த அமைச்சர் பதவி, அதாவது முதல்ல ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து ஐடி மினிஸ்ட்ரியை போட்டீங்க, இப்போ அங்கேருந்து தூக்குவீங்க, வேணாம் போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் உட்காந்துருக்காரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது வருது அப்படின்னா, சுயமரியாதை அப்படிங்கிறது சற்றும் கூட இல்லாத ஒரு இயக்கம் எங்கே அப்படின்னா இந்த திமுக தான். வெக்கமே இல்லாத ஆட்கள். ஒரு சின்ன பையன், அந்த பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த 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 வேலையை பண்ணுறீங்க? இதெல்லாம் இப்படி இருந்தால் தான், அதாவது நான் இது பசங்கள்கிட்ட பகிரும்போது அவங்க சொன்னாங்க, சார் பொழைக்க தெரியாத ஆள் சார் நீங்கள். அவர் பாருங்க, அவருக்கு மட்டும் இல்லாமல் அவர் சீட்டை தக்க வைச்சது மட்டும் இல்லாமல் அவரோட சந்ததிகளையும், ஏன்னா அடுத்தது இவர் தான் வரப்போறார், இன்பா தான் வரப்போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இன்பாவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு அடுத்த சந்ததியை ரெடி பண்ணணும்ல, அதுக்கு இப்போவே நம்ம தொடச்சி விட்டு அப்புறம் கொஞ்சம் கழுவி விட்டு, சீட்டை சொன்னேன் அதெல்லாம் கழுவி விட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தானே வச்சுருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க. நீங்கள் பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்களேங்கிறாங்க. பரவாயில்லங்க, அந்த பொழப்புக்கு நான் எப்படி இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு என் நண்பர்கள்ட்ட சொன்னாலும் அதில் ஒருத்தன் சொன்னான், இதெல்லாம் என்ன சார், எங்கள் அண்ணன் சேகர் பாபு மட்டும் அங்கே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு செருப்பு இருந்திருக்காது, எல்லா செருப்பையும் தூக்கி போட்டு வாங்க சார் அப்படின்னு வரவேற்றாங்க. வெக்க கேடுங்க, இதெல்லாம் காரி துப்பலாம் அப்படிங்கிற போல இருக்கு. இப்போ நீங்கள்லாம் சமூக நீதி, சுயமரியாதை இதை பற்றியெல்லாம் எங்கேயுமே போய் பேசிடாதீங்க. இதெல்லாம் அது அன்னைக்கே ஒரு மாமனிதர் சொல்லிட்டாரு, நான் சாவறதுக்குள்ள என் கட்ட வேகிறதுக்குள்ள என்ப நிதியை நான் ஒரு தடவையாவது சிஎமாக்காம போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் பேசுறானா, அப்போ அவன் அவன் எவ்வளோ பெரிய ஊப்பியா இருப்பான். இது ஒரு மேடையில் ஒரு மூத்த திமுக கொத்தடிமை பேசியிருக்கு. நீங்க போனா எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர யாரும் ஆக்கப்படாதீங்க, அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆனா இன்ப யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன், அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார். இவனுங்களுக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடிய நம்மளை நம்ம என்ன சொல்லிக்க முடியும் சொல்லுங்க? அதாவது இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு போகலாம். அதையும் நிறைய பேர் அவங்க பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஆட்கள். பட் மறுபடியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு. ஒரு காலத்தில் ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருக்காரு, ராஜேந்திர சோழன் என்ன பண்ணியிருக்காரு, எங்கே வரைக்கும் நம்ம டெரிட்டரிஸை கேப்சர் பண்ணி வச்சுருந்தோம். இந்த உலகமே நம்மளை பார்த்து பயந்துச்சு. இந்த மாதிரி டெம்பிள் பில்டர்ஸ் கிடையவே கிடையாது, இந்த மாதிரி வாரியர்ஸ் கிடையவே கிடையாது, இந்த மாதிரி வீரமான மனுஷங்க கிடையவே கிடையாது, இந்த மாதிரி லிட்ரேச்சர் ஸ்கிரிப்சர்ஸ் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்ன இந்த தமிழ் வம்சாவளியில் வந்த மக்களை இப்போ எப்படி கொண்டு நிறுத்திருக்கான் பாருங்க. பேண்ட்டை தொடச்சி விடுறதுக்கு, ஜூஸ் குடிக்க வைக்கிறதுக்கு, இதுக்கு சிங்சா அடிக்கிறதுக்கு, ட்ரோன் விட்டாப்பா சூப்பர்ப்பா கியூட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி கொண்டு விட்டுருக்காங்க. இதுதான் திமுகவின் உண்மையான அச்சீவ்மெண்ட். உலகத்தையே பிரமிக்க வச்ச ஒரு கலாச்சாரத்தை கொண்டு இந்த மாதிரி சிங்சா அடிக்க விட்டுருக்கானுங்க. இப்போ புரியுதா? இதுதான் திராவிட மாடல். இதில் நடுவில் இவனுங்க எதுக்கு நியூஸ் சேனல் நடத்துறானுங்கன்னே தெரியல. பிஸ்கெட் கொடுத்து விட்டார், பிஸ்கெட் சாப்பிடுங்க நல்லா இருக்கும்னு சொன்னார். இதெல்லாம் நியூஸ் வர்த்தி ஐட்டமா சொல்லி பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நியூஸ் வர்த்தி ஐட்டமா? நியூஸ் வர்த்தி ஐட்டம்னா என்ன இருக்கணும்? ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் முன்னுரிமை கொடுக்கப்படும் சொன்னீங்களா, அது ப்ராக்டிக்கலாக கொடுக்க முடியுமா? என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது? இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டார்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே விளையாட்டுக்கூடங்கள், அதிநவீன விளையாட்டுக்கூடங்கள்லாம் கொண்டு வரும்னு சொன்னாங்களே, கொண்டு வந்தாங்களா? ஏன் இது வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில் பசங்க செலக்ட் ஆனவங்க, ஸ்டேட்டில் செலக்ட் ஆனவங்க நேஷனல்ஸ் போக முடியாமல் ஒரு வருஷம் வாய்ப்பு வேஸ்ட்டாக போச்சு, அவங்களுக்கு நீங்கள் என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வி கேட்டிங்களா? கேட்கல. அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு போறல, அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? ஜல்லிக்கட்டு வீரர்கள் எத்தனை பேர் இறந்து போனாங்க, அவங்க குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு, அவங்களுக்கு நீங்க எவ்வளவு நிவாரணம் கொடுத்தீங்க, எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுத்தீங்க? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு சாவரவனுக்கு 10 லட்சம் கொண்டு போய் கொடுக்குறல, இவனுக்கு என்ன கொடுத்துருக்க? நாளை மணியும் ஏறு பிடிக்கிறதுக்கு யார் வருவா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்க எழுப்பணும். அதாவதுங்க இந்த ஸ்போர்ட்டுங்கிறது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது. அப்ப அது மாடு வளர்க்கிறவங்களுக்கும் ஒரு ஊதியம் கொடுக்க வேண்டும், அதே போல இதுல பங்கேற்கக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்குமே ஏதாவது கொடுக்கணும். அதை பத்தி எல்லாம் கேட்கறத விட்டுட்டு எதெல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுல இந்த பையன், இந்த சின்ன பையன் உட்காரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சீட்டை காலி பண்ணி வைக்கிறாங்க. கலெக்டர் உட்காரக்கூடிய சேர் எல்லாருமே தள்ளி போய் உட்காருறாங்க. இப்போ இதெல்லாம் உலகம் பார்க்குமா பார்க்காதா? இந்த மாட்டிற்கு தங்க நாணயம்பா ஒரு ஆள் பெற்றது. அடுத்தது ஆடிட்டர் நடராஜன் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி பாஸ்கர் மாடு
கொஞ்சம் சாட்டா ஊர் பேரு உரிமையாளர் பேர் மட்டும் எழுதுங்க. நாயக்கன்பட்டி பாஸ்கர் மாடு பிடி ஒரு ஆள். இந்த மாட்டுக்கு ஒரு ஆள் பிடிப்பா, அழகா பிடிச்சு போயிருக்கலாம்ல. காலை வெற்றி மாட்டு பெற்றது. உரிமையாளர் தங்க நாணயத்தை வாங்கிக்கோங்க. மணிமாறன் மாடு 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 ஏய் மாடை நல்லா சீக்கிரம் அங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஏன் இந்த மீடியாஸ், இந்த ஆர்எஸ்பி மீடியா இந்த ஓவர் ஆக்டிவிசம் பண்ணுறான் அப்படின்னா, பெரியார், நான் பெரியார்னு சொல்லவே மாட்டேன், ஈவேரா விஷயத்தில் சரியான அடி விழுந்திருக்கு இந்த திமுக கும்பலுக்கு. இவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, ஈவேரா போட்ட பிச்சை, நீ பேண்ட் போட்டிருக்க, நீ ஜட்டி போட்டிருக்க, நீ சட்டை போட்டிருக்க, நீ பல்லு வளர்க்குற, நீ பாத்ரூம் போகிற, இதுக்கு காரணமே ஈவேரா தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு பில்டப் பண்ணி வச்சுருந்தாங்களே, ஒரு பலூனுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்களே. ஒரு சின்ன ஊசியை விட்டு இந்த பக்கத்தில் அண்ணாமலை, அந்த பக்கத்தில் சீமான், 2 பேரும் சேர்ந்து அப்படி உடச்சி விட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெரியாருங்கிற பிம்பமே உடைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க, எல்லாருமே இந்த ஈவேரா பேசின எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா அப்படியே அந்த சாட்சியங்களோட வெளியே கொண்டு வராங்க. இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கும்பல், இவர் பேசினது எல்லாத்தையும் வெளியே விட்டோம்னா பெரிய கலவரம் ஆயிரும், அதனால பல விஷயங்களை உள்ளேயே எதையுமே வெளியே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பதிப்பகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்தையும் அப்படியே சென்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஏற்கனவே வந்த வெளியே வந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல, விடுதலையில் எழுந்தது, அப்புறம் குடியரசில் எழுந்தது, அப்புறமா கண்டரசில் வந்து பேசினது, இந்த விஷயங்கள்லாம் வெளியே இருக்கும்ல. ஸோ இவர் என்னெல்லாம் பேசினாரோ எல்லாம் வெளியே வந்துச்சு. அப்போ திராவிடத்தின் நாணிவேரா இருக்கக்கூடிய ஈவேராவோட பிம்பத்தையே இவனுக்கு உடைக்கிறானுங்க. ஆகையினால இப்போ என்ன பண்ணு, கியூட் மூமெண்ட்ஸ், லைட் மூமெண்ட்ஸ், ஸ்மார்ட் மூமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை திசை திருப்பு அப்படின்னா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, இந்த திமுக காரங்க எப்பெல்லாம் அடி வாங்குறானுங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக இந்த நியூஸ் எம்டிஸ், நியூஸ் ஹெட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு, எப்பா இங்கே ரொம்ப அடி விழுந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே டேக் டைவர்ஷன், நீ இந்த விஷயத்தை கொஞ்சம் பூம் பண்ணி விடு, கொஞ்சம் இந்த விஷயத்தை பற்றி பேசவே, எல்லா இடத்துலையும் ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மேஜர் சேனல்ஸ் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இதுக்கு தான் மக்கள் உன்னை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்காங்களா? இதுக்கு தான் A1 லைசன்ஸ் வாங்கிட்டு நீ வந்துட்டு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு இங்கே பெரிய சேனல் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கியா? எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதெல்லாம் விநாச காலே விபரீத புத்தி அப்படிம்பாங்க. அதாவது கெட்ட நேரம் வரும்போது இந்த மாதிரி தக்கன்னு ஆட தோணும். அதுதான் இந்த நேரம். இப்போ மக்கள் பார்ப்பாங்கல்ல, மக்கள் எல்லாரும் கடுப்பில் இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையிலே மீடியா அங்கே போய் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு விஷயம் நடக்குது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, இதை பற்றி கேள்வி கேட்டுக்கணும். இல்லை பொங்கல் தொகுப்புன்னு ஒன்று கொடுத்தாங்களே, அதை பற்றி சொல்லியிருக்கணும். பொங்கல் தொகுப்பில் என்னெல்லாம் கொடுத்தாங்க? அரிசி, சர்க்கரை, இது மெல்டிங் பாயிண்ட் வெள்ளம் கூட கொடுக்கல, அரிசி, சர்க்கரை, அதுக்கப்புறம் வேட்டிசியில் கரும்பு. மொத்த விலையே 110 to 130 ரூபா தான். இதுதான் கொண்டு போய் கொடுத்தாங்க. பல பேர் அப்படியே தூக்கி கிடாசி விட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் 2500 ரூபா, அதுவும் எப்படின்னா 500 ரூபாவா தாழா கொடுத்து, ஏன்னா 100 ரூபா கொடுத்தா அதை வந்துட்டு ஆட்டையை போட்டுருவாங்க அப்படின்னு 500 ரூபா தாழா கொடுத்து 2500 ரூபா கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் பொங்கல் தொகுப்புன்னு சொல்லி ஒரு ப்ராப்பராக பொங்கல் கொண்டாட என்ன தேவையோ ஒரு குடும்பத்துக்கு அதை கொடுத்தாங்க. இது என்னென்னோ ஏதோ பேருக்கு இது கொடுத்துருக்காங்க. நீ இப்போ போடுற பிச்சையை நான் ஏன் வாங்கணும்? தமிழர்களுக்கு இது கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த திராவிட மாடல் அரசா? எங்கே இருந்த ஒரு தமிழ் சமூகத்தை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்க? இன்றைக்கி இந்தியாவில் நாம் எப்படி உண்மையிலேயே இவங்கெல்லாம் ஒழுங்காக இருந்திருந்தா தமிழ்நாட்டில் இருந்தால் பாரத பிரதமர் வந்திருக்கணும். ஆனால் இவனுக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கும்முடிய புண்டியை தாண்டி போகவே கூடாது அப்படிங்கிற ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அப்படி போனாலும் இவங்களை சார்ந்த ஆட்கள், அவங்களுக்கு கூடிய பிஸ்னஸ் காங்க்ளமரேட்ஸ், அவங்க மட்டும் தான் போக முடியும். ஸோ இது எல்லாத்தையும் தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும். தயவு செய்து இந்த ஏமாத்து வேலை, இந்த 3 சீட்டு வேலை பண்ணுறதெல்லாம் நம்பாதீங்க. இந்த அவங்க குடும்பத்தை பெருசாக்கி அந்த குடும்பத்து மூலமாக என்னெல்லாம் வருமானத்தை தக்க வச்சுக்கலாம். இங்கே கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், இங்கே அமைச்சர்கள்லாம் அங்கே எப்படி வந்து அப்படியே போய் நின்று அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தொடச்சி விட்டு கழுவி விட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பவுடர் பூசி பொட்டு வச்சு அவங்களுக்கு எப்படி தாஜா பண்ணி தன்னிலையை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ மக்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோ கதி தான். ஆகையினால இந்த ஆர்எஸ்பி மீடியா உங்களோட போக்கை நீங்கள் மாற்றிக்கணும். எத்தனையோ ரிப்போர்ட்டர்ஸ் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உண்மையை கொண்டு வந்து சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. எத்தனையோ மிட் லெவல் எம்ப்ளாயிஸ் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலேயும் நிறைய பேர் நல்லா இருக்காங்க. இந்த நடுவில் சில ஆட்கள், திமுக கொத்தடிமைகள் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருப்பானுங்க. இன்றைக்கி நியூஸை டைவர்ட் பண்ணோமா, இந்த நம்ம ஆட்களுக்கு எல்லாருக்கும் ஃபோனை போட்டு இதை பற்றி பேசிடுறா, அவனுக்கு அதை பற்றி பேசிட்டோம், மக்கள் திசை திருப்பட்டோம். ரொம்ப நாள் இந்த ஆட்டம் செல்லாது. கூடிய சீக்கிரம் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த்.